ஏற்கனவே லோக்சபா பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய பாரதிய ஜனதா சமீபத்தில் நடந்து முடிந்த 3 மாநில சட்டசபை தேர்தல்களிலும் தோல்வி அடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தனது செயல்பாடுகளை சரிப்படுத்திக் கொள்ள சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் தலைவர் மோகன் பகவத் ஜெய்ப்பூரில் நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் தாய் வீடான RSS அமைப்பிடமிருந்து வந்துள்ள இந்த கருத்து அக்கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. बीजेपी की बात है, वहां क्या सर्जरी आवश्यक है, मेडिसिन आवश्यक है, केमोथेरेपी जो कुछ आवश्यक है उनका उन्हीं को डायग्नोज करके करना है. उनको ऑर्गेनाइजेशन के नाते कोई मदद चाहिए तो वो हमारे स्वयंसेवक है और मांगेंगे तो हम करेंगे. अच्छे काम के लिए और भी कोई मांगेगा जो हमारा स्वयंसेवक नहीं है तो भी हम करेंगे. लेकिन राजनीति में हम जाते नहीं. हम राजनीति के किसी बात को टेक ओवर करने वाले लोग नहीं है. हम समझ बूझकर अपने जन्म से उससे दूर है, क्योंकि हमको समाज को जोड़ने का काम करना है. आज का राजनीतिक तंत्र ऐसा बना है कि राजनीति में जो जाता है उसको समाज को तोड़कर ही देखना पड़ता है. वो काम हम करने वाले नहीं. இதற்கிடையே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத மத்திய அரசை கண்டித்து டில்லியில் பாரதிய ஜனதா நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் RSS கூறியுள்ள இக்கருத்து வேடிக்கையானது என்று குறிப்பிட்டார். பல்வேறு பிரச்சனைகளில் அடுத்தடுத்து தொடர்ந்து அடிவாங்கி வரும் பாரதிய ஜனதாவுக்கு இப்போது கெட்ட காலம் போலும்.